அது குஷ்புக்கு வயசாயிடுச்சுங்கிறதுனால சுந்தர்சியை நிப்பாட்டிட்டாங்களான்னு நமக்கு தெரியல. குஷ்பு தான் தேர்தலில் நிற்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. குஷ்புக்கு பதிலாக சுந்தர்சி இறக்கியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து மிகப்பெரிய கில்லாடிக்கு கில்லாடி எடப்பாடி பழனிசாமி தான். எந்த தொகுதியெல்லாம் தோற்குமோ அதிமுக உறுதியாக தோற்குமோ, தோற்கிற தோல்வி முகத்தில் தான் இருக்காங்க. கன்ஃபார்மாக நமக்கு டெபாசிட் வாங்க முடியாதுங்கிற தொகுதியை பூரா கூட்டணி கட்சிகளுக்கு லாபகமாக ஒதுக்கி விட்டதில் எடப்பாடி பழனிசாமி ஒரு மாபெரும் வித்தகன், யமபாதகன் அப்படிங்கிறாங்க கூட்டணி கட்சிக்காரங்கள. கதறாங்க பூரா. பாஜகவுக்கு கொடுத்த தொகுதி பூராமே மண்ணை கவுறது மாதிரி தொகுதி. இப்போ நான் என்னோட தொகுதி வந்து நான் இருக்கிற தொகுதி வந்து மானாமதுரை தொகுதி. மானாமதுரையில் ஒரு பாஜகக்காரனை நிப்பாட்டிருக்காங்க. அவன் தான் வந்து இந்த பொம்பளையில கையை பிடிச்சி இழுத்ததுலேயே தமிழ்நாட்டிலே முதலிடம் வைக்கிறானா. கையை பிடிச்சி இழுத்ததில்ல. கையை வச்சுக்கிட்டு சும்மா இருடான்னு ஒரு சாங் இருக்கு தெரியுமா? அந்த சாங்கை போட்டு போட்டு வேட்பாளரை காட்டுறாங்க. மானாமதுரை தொகுதிக்கு ஒரு பாஜக வேட்பாளர் இப்படி ஆளை செலக்ட் பண்ணிக்காங்க. அந்த கொடுமை என்ன தெரியுமா? அதிமுகவின் கோட்டையாக நெடுங்காலமாக இருந்த தொகுதி மானாமதுரை தொகுதி. அந்த தொகுதியில கொண்டு போய் பாஜக வேட்பாளர் போட்டிருக்காங்க. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு மண்ணை கவுறதுக்கு தேவையான தொகுதிகளை பூரா கொடுத்துருக்காங்க. அதனால சுந்தர்சியை தெளிவா கொண்டு போய் ஒரு காமெடி பீஸ் இது. ரொம்ப நாளா சினிமால என்ன கேட்கிறேன், நீ மதுரையில ஷூட்டிங் கூட நடத்துனது கிடையாது. உனக்கும் மதுரைக்கு என்னவா சம்பந்தம்? சில பேர் மதுரைக்கு கதறாரு சுந்தர்சியை பார்த்து. ஈட்டிஆருடைய வரலாறு தெரியாதவங்க பூனையை பார்த்து புலி என்னைக்காவது நடிங்கிருக்கா? பூனை கூட கிடையாது. எங்க பிடிஆர் யாருன்னு மதுரை மக்களுக்கு தெரியுங்க. பிடி ராஜன் என்கிற மிகப்பெரிய நீதி கட்சியினுடைய தலைவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திற்கு அவங்க சொத்துல இருந்து வழங்கப்பட்ட நிலம், தானமாக வழங்கப்பட்ட நிலத்துல தான் யூனிவர்சிட்டி இருக்கு. அவருக்கு மிகப்பெரிய வரலாற்று பாரம்பரியம் இருக்கிறது. அவங்க அப்பா வந்து பழனிவேல்ராசன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக சபாநாயகராக இருந்தவர். யாரும் விரல் நீட்டி ஒரு குற்றச்சாட்டை கூட சொல்ல முடியாத ஒரு தூய வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் வந்து பழனிவேல் தியாகராசன். அவரோட நிழலுக்கு கூட நீ சம்மம் கிடையாது. அவரையெல்லாம் பத்தி நீ அரசியல் பேசுறதுக்கு உனக்கு அருகதை இருக்காமல்ல. எங்க திரைக்கலைஞர்கள் பல பேர் அரசியல் பேசுறாங்க தொடர்ச்சியா. பிரகாஷ்ராஜ் பேசுறாரு, சத்யராஜ் பேசுறாரு, இயக்குனர் அமீர் பேசுறாரு, வெற்றிமாறன் பேசுறாரு, பா ரஞ்சித், மாரி செல்வராஜ், பல கலைஞர்கள் பேசுறாங்கல்ல. சுந்தர்சி பேசி எங்கேயா கேட்டிருக்கீங்களா? நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகள் குறித்து சுந்தர்சி கருத்து சொன்னீங்க கேட்டிருக்கீங்களா? சுந்தர்சினா நமக்கு ஞாபகம் வருவது என்ன? குஷ்பு புருஷங்கிறதா ஞாபகம் வரும். இல்லைன்னா கொஞ்சம் காமெடி ஞாபகம். ரெண்டு தானே, வேற ஏதாவது ஞாபகம் வருமா உங்களுக்கு?